தமிழ்நாட்டுல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர்கள் பயிற்சி முகாம் என்பது நடக்க போகுது. அதற்காக ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரார். இந்த செய்தி பரவலா பேசப்பட ஆரம்பிச்சதுமே முதலமைச்சர் விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்திக்க போகிறார்கள். இந்த சந்திப்பு எதற்காக ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக மாறுச்சுன்னா, இப்ப நேற்று பார்த்தோம்னா டி.கே. சிவகுமார் மற்றும் விஜய் அவரோட சந்திப்பு என்பது திடீர்னு அவங்க ரத்து பண்ணாங்க. இந்த மேகதாது அணை தொடர்பான பிரச்சனைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களே கர்நாடகத்துக்கு போறாரு, போயிட்டு அங்க திரும்பும் போது தண்ணியோட வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கர்நாடகத்தோட முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் அவர்கள் கர்நாடகத்துக்கு வர வேண்டாம், இங்க பரபரப்பான ஒரு சூழ்நிலை என்பது இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிருந்தார். அப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரையுமே தாவேகா என்பது நேரடியாக ஒன்றிய அரசுக்கோ ஒரு அழுத்தத்தை கொடுக்க மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் கட்சி, அதாவது கர்நாடக அரசையும் அவங்க தொடர்பு கொள்ள மாட்டாங்க, ஒரு அழுத்தத்தை கொடுக்க மாட்டாங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற சூழ்நிலையில இப்ப ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு. சோ இந்த சந்திப்பின் போது கண்டிப்பா இவர் மேகதாது அணை தொடர்பான காங்கிரஸோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லி ஒரு நேரடியா தலைமை கிட்டே கேட்டுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு. திடீர்னு இவங்க என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னா, இவர்களுடைய சந்திப்பு என்பது ரத்தாகிறது அப்படின்ற செய்திகள் வெளியாகுது. நேற்றும் இதே மாதிரியான ஒரு ரத்து நியூஸ் வெளியாச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகத்துக்கு போறாரு, ஒரு பயணம் அப்படின்ற நியூஸ் வெளிவந்ததுமே யார் முதல்ல கூப்பிட்டா, யார் கூப்பிட்டு யார் போறா, இப்ப நான் வரேன் நீங்க சொன்னீங்களா, இல்ல அவங்க நீங்க கர்நாடகத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கே இன்னி வரையும் பதில் சொல்ல. இன்னைக்கு இதே மாதிரி மீட்டிங்கும் கேன்சல் ஆகுது. அப்போ இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணது யார் அப்படின்ற கேள்விக்கு பார்த்தோம்னா, ஒன் இண்டியால ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. ரெண்டு பேருமே இந்த மீட்டிங் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே இந்த தாவேகாவும் காங்கிரஸும். காங்கிரஸை பொறுத்தவரையுமே அவங்க இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் கணக்குகள் இருக்கு. அதையும் தாண்டி தாவேகா எதற்காக ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு வந்திருக்காங்க தான் விரிவா பார்க்க போறோம். காங்கிரஸை பொறுத்தவரையுமே இன்னைக்கு அவங்க கர்நாடகத்துல ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. அதையும் தாண்டி எதற்காக இன்னைக்கு இந்த சந்திப்பை தவிர்த்திருக்கிறாங்கன்னா, காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள், தமிழ்நாட்டினோட தலைவர்களே ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க, இங்க விவசாயிகள் எல்லாமே ஒரு கொந்தளிச்சு கோவத்துல இருக்கிறாங்க, உங்க கூட கூட்டணியில தானே காங்கிரஸ் இருக்கிறாங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதிராகவே கர்நாடகத்துல இருக்கீங்க, அதெல்லாம் நீங்க ஒரு குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி மீது தமிழர்கள் ஒரு கடுப்புல இருக்கிறாங்க. இங்க நீங்க காவிரி பிரச்சனையை பொறுத்தவரையுமே தமிழர்களுக்கு ஆதரவா பேசலன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு டிராபேக் மாறிடும். அதனால நீங்க சந்திக்க வேண்டாம்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி காங்கிரஸோட பெரிய அரசியல் கணக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக அரசியலை பொறுத்தவரையுமே ஒவ்வொரு தேர்தல்ல எந்த கட்சிகள் சந்திச்சாலுமே காவிரி நீர் என்பது கர்நாடகத்தை சேர்ந்தவங்களுக்கே அப்படின்ற ஒரு ப்ராமிஸை முன் வச்சுதான் எல்லாருமே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்களும் இதே மாதிரியான பிரச்சாரத்தை முன் வச்சு பல மேடைகளை பேசிதான் இன்னைக்கு ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு. அவர் துணை முதலமைச்சரா இருக்கும் காலகட்டத்திலேயே காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு கிடையாது, நாங்க மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்ற மாதிரி தான் தீவிரமான பிரச்சனையை மேற்கொண்டாரு. இப்போ 2028ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுதுன்னா அந்த தேர்தலுக்கான பிரச்சாரமும் இந்த காவிரி அணையில மேகதாது அணையை கட்டுவது தொடர்பான விஷயங்களை நோக்கிதான் இருக்கும். இந்த சூழ்நிலையில ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்க மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம் என சொன்னா அப்ப கர்நாடகத்தினர் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்களா? அதனால இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் காங்கிரஸ் என்பது விஜய் அவரோட சந்திப்பை ரத்து பண்ணிருக்காங்க. சரி, அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் ரீதியாக சில காரணங்கள் இருக்கு. தாவேகா எதற்காக ரத்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்க 2 பேர் சந்திச்சுட்டு வருவாங்க. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஏதாவது பேசினாருன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏதாவது எதிர்த்து பேசுவாரா, நீங்க ஏதாவது குரல் கொடுங்கன்னு சொல்வாரா? அவர் எதுவுமே பேச மாட்டாரு. அப்போ இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்து விட்டா பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல தாவேகா அரசு இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி சந்திச்சு பேசுறீங்களே, என்ன பேசுனீங்க, காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, அவங்க பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா, தமிழர்களுக்கு ஆதரவா பேசுறாங்களா, அப்படி அவங்க தமிழர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை, தமிழ்நாட்டுக்கான உரிமைக்காக அவங்க பேசவில்லை என்றால் எதற்காக அவங்க கூட்டணியில வச்சிருக்கீங்க, அமைச்சரவை இடம் பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டா தாவேகா அரசால பதில் சொல்ல முடியாது. இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் தாவேகா அரசும் காங்கிரசும் சேர்ந்தே நம்மளுக்கு நம்ம கட்சியை காப்பாத்திக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் எப்படி போனா என்ன, சோ அவங்க 2 பேருமே பிளான் பண்ணி இந்த மீட்டிங்கை தவிர்த்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த கேள்வி வரும்னு சொன்னல, நீங்க ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கு தாவேகா அரசால கண்டிப்பா பதில் சொல்ல முடியாது. இந்த அரசியல் கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு முதலமைச்சர் என்னதான் பண்ண போறாரு, அவங்க அணையை கட்டுறோம்னு சொல்றாங்க, அந்த அரசுகிட்டயுமே அந்த
கட்சிக்கிட்டயுமே கர்நாடகத்துக்குமே ஒரு நேரடியான அழுத்தமோ எதிர்ப்போ தெரிவிக்க மாட்டாரு. இங்க அந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாங்களா, ஒன்றிய அரசை நோக்கியுமே அவர் எந்த ஒரு அழுத்தமோ இல்ல எதிர்ப்போ நேரடியாக அதை கண்டிக்கிறோம், இது எங்க தமிழ்நாட்டினோட உரிமை, உச்சநீதிமன்ற தீர்ப்புமே எங்க கையில இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தையும் பேச மாட்டாரு. சரி, இப்படி அரசையும் சந்திக்க மாட்டாரு, ஒன்றிய அரசும் எதிர்க்க மாட்டாரு. அப்போ உங்க கூட்டணி கட்சியில தோழமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவரோட இங்க பிரதர்ஹுட்ல இருக்கிறீங்க, அவரையும் சந்திச்சு பேச மாட்டாரு. அப்போ ஒரு முதலமைச்சர் என்னதான் பண்ண போறாருன்ற கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதே கேள்வியை சிடிஆர் நிர்மல் குமாரிடம் செய்தியாளர்கள் போய் கேட்கும்போது, உங்களுடைய தோழமை கட்சி தானே காங்கிரஸ், அவங்களிடம் நீங்க எளிமையாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமரசத்துக்கு வர முடியும்ல அப்படின்ற கேள்விகளை முன்னெடுத்து வைக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாநிலங்களை சார்ந்த பிரச்சனை அல்ல, இது ஒரு கட்சியை சார்ந்த பிரச்சனை இல்ல. கர்நாடகத்துல பிஜேபியோ காங்கிரஸோ யார் வந்தாலுமே கர்நாடகத்தினுடைய நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்கூடாது. அதனால இங்க பிஜேபியும் அதே தான் சொல்லிட்டு இருந்துச்சு, இப்போ காங்கிரஸும் அதனால அதை தான் சொல்லுது, அதனால நாங்க எதுவுமே கேள்வி கேட்க மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பதில் சொல்றாரு. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்பது நாங்க நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கிறோம்னு சொல்றாங்க. அது குறித்தான எந்த தகவலுமே அவர் சொல்லல. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, உங்களால தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்த முடியாது. இந்த காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தவரையுமே உணர்வு ரீதியாக இங்க என்ன பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமை, அதையும் தாண்டி அவங்க இந்த அணையை கட்டிட்டா தமிழர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பது எழக்கூடும். இது குறித்தான எந்த ஒரு அரசியல் புரிதலும் உங்களுக்கு இல்ல. அதனால ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, விவசாய சங்கங்களை நேரில் அழைத்து பேசுங்க, அவங்களோட கோரிக்கைகள் என்னன்னு கேளுங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்ட போறீங்க அப்படின்ற கேள்விக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லல, உச்சநீதிமன்றத்துக்கு போறது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட பல்வேறு தரப்பட்ட முயற்சிகள். இதை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் போறது மட்டும்தான் ஒரே வழினா அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதற்காக நான் கர்நாடகத்துக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரேன்னு சொன்னாரு? அப்போ உங்களுக்கு தெரியாதா உச்சநீதிமன்றம் மட்டும்தான் ஒரே ஒரு வழி என்பது? சரி, இவர் ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் கிடையாது, தனக்கு என்ன தகவல் தெரியுதோ அதை பகிர்ந்து கொண்டு போறான்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டோம்னா, நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் எங்க, அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்டு ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வாங்க முடியுமான்னு சொல்லி செய்தியாளர்கள் நேற்று அவரிடம் போயிட்டு மேகதாது தொடர்பான விஷயங்களை கேட்குறாங்க. அவரிடம் ஒரு வார்த்தை பதிலை தாண்டி ஒரு வார்த்தையை கூட வாங்க முடியல. தெரித்து ஓடுகின்ற காட்சிகள் வெளியாவது. கையெடுத்து கும்பிட்டு போறாரு. நீங்க கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு எந்த ஒரு கேள்வியும் உங்ககிட்ட கேட்கலையே, தமிழ்நாட்டின உரிமைகளுக்காக தானே கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டு போறாருன்னா கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அவர் அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து வெளியேறக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து வெளியே வந்துச்சு. இதற்கு ராஜ்மோகன் அவர்கள் என்ன முட்டு கொடுக்குறாருன்னா, அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு, அவசரமா ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, அதனால அவரால் பத்திரிகைகளை சந்திக்க முடியல, அவரை நீங்க பொறுமையா விடுங்க, பல சாதனைகளை செய்வார்னு சொல்றாங்க. அவசரமா போகும்போது தான் செய்தியாளர்கள் சில கேள்விகளை கேட்கும் போது, இதுக்கு முன்னாடியே மேகதாது அணை தொடர்பான பிரச்சனைகளை கேட்கும் போது துளசி நல்லா இருக்கியாமான்னு கேட்டாரு. உங்களுக்கு அவசரமான வேலைகள் இருக்கும் போது யாரோ துளசி நல்லா இருக்கியாமா நீங்க கேக்குறீங்களா? அப்ப தமிழ்நாட்டு விவசாயிகள் நல்லா இருக்கிறாங்களா, உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் எதற்காக வரமாட்டுது? அப்போ இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட இருந்து மேகதாது அணை தொடர்பான நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அமைச்சர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காங்கிரஸ் கிட்ட கேட்க மாட்டோம், உச்சநீதிமன்றம் போறோன்ற தகவல் எங்க கிட்ட இருக்கு, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவீங்களா, அது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் முடிவெடுப்பாரு. இந்த மாதிரி என்ன ஒரு அதிகாரப்பூர்வ தலைவரும் இல்ல. இந்த மாதிரி எந்த ஒரு விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. நீர்வளத்துறை அமைச்சர் கேள்வி கேட்டாலே தெரிச்சு ஓடுறாரு. அப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுக்கக்கூடிய தாவேக அரசோட நிலைப்பாடு என்ன என்பதே இப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷனான விஷயமா இருக்கு. தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த மேகதாது அணை தொடர்பான பிரச்சனையா இருக்கட்டும், நீட் பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ தாவேக கூட்டணியில அடுத்த கட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு இந்த நீட்டுக்காக மாணவர்கள் இங்க தமிழ்நாட்டில் போராடும் போது, அது முக்கியமா சொல்லப்போனா சிபிஐ கம்யூனிஸ்டுகளோட மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய, இளைஞர்களோட அமைப்பா இருக்கக்கூடிய டைஃபி, எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர்கள் போராடும் போது அவர்கள் மீது ஒரு வன்மத்தோட ஒரு அடக்குமுறையை இந்த தாவேக அரசோட காவல்துறை மேற்கொண்டாங்க. அப்பத்துல இருந்து பார்த்தோம்னா சிபிஐ கட்சியோட சண்முகம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தாவேக அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை நாங்க மறுபரிசீலனை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அதிரடியான ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை தாண்டி அது ஒரு எச்சரிக்கையா இருந்துச்சு. இப்போ மேகதாது அணை பிரச்சனையில சிபிஐ மற்றும் அதிமுக சார்பில் இருந்து எல்லாரும் ஒரு போராட்டத்தை
அறிவிச்சிருக்காங்க. அப்ப இந்த தாவேக அரசுக்கு எதற்காக நம்ம ஆதரவு கொடுத்தோம்? தொடர்ந்து தமிழ்நாட்டிற்காக எந்த ஒரு விஷயங்களும் அவங்க பேச மாட்றாங்கன்ற காரணத்துக்காக, இந்த அரசு எதுவுமே பேச மாட்றாங்களேன்ற கோபம் இன்னைக்கு இடதுசாரிகளிடையே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது தாவேக அரசுக்கு ஒரு குடைச்சலா இருக்கு. என்ன இவங்க தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்களே, அப்போ இந்த ஒரு 4 சீட்டுக்கு பதிலாக வேற ஒரு 4 சீட்ட உள்ள வச்சுக்கணும். இப்ப சிபிஐ மற்றும் சிபிஐஎம் 2 பேர்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, அந்த 2, 4 சீட்டு இருக்கு. இவங்க வெளிய போயிட்டாங்கன்னா, எந்த ஒரு கேள்வியுமே கேட்காத ஒரு 4 சீட்டு உள்ள வரணும். அப்படின்ற ஒரு இலக்க நோக்கி சில திட்டங்கள தாவேக அரசு வகுத்து கொண்டு வருவதாக சில பேச்சுவார்த்தைகள், தகவல்கள் வெளியாக கொண்டு வருகிறது. அப்படி யாரும்மா அந்த 4 சீட்டுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரு கட்சி அதிகமாக குரல் கொடுக்குது. தொடர்ந்து ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் அதிகமாக பேட்டி கொடுக்கிறாரு. தாவேக அரசை தாண்டி, தாவேக கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை தாண்டி ஒருவர் அதிகமாக பேசுறாரு அந்த அதிமுக தாண்டின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி அவர்கள் தான். தொடர்ந்து இந்த மேகதாது அணை தொடர்பான ஒரு எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டே வராரு. என்ன இவர் இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சுட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, இறுதியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாக சில தகவல்கள்லாம் இப்ப வெளியாயிட்டிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் மேகதாதுல அணை கட்டக்கூடாது என அவர் அறிவிச்சிட்டாருன்னா, நாங்க என்டிஏ கூட்டணியில இருந்து விலக தயார். இப்ப நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்னா, நீங்கள் எதற்காக என்டிஏவில் இருந்து விலகணும்? இது 2த்துக்கும் சம்மந்தமே இல்லையே. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌமியா அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை குடுத்து பாமகவை இங்க இருக்கக்கூடிய தாவேகா கூட்டணியில கொண்டு வரணும்ன்றது தான் இப்ப அவங்களோட அடுத்த கட்ட அரசியல் கணக்காக இருக்கு. அப்போ பாமக கட்சி ஒண்ணு தாவேகா கூட்டணியில வருதுன்னா, எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே, நீங்க சொன்ன அந்த பாஜகவோட அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு வந்து எப்படி நீங்க உங்க கூட்டணிக்குள்ள வச்சுப்பீங்கன்ற கேள்விகள் எழும்ல. அதன் காரணமாக தான் ஒண்ணு என்டிஏ விட்டு விலகணும். தாவேகா பொறுத்தவரையுமே அவங்க ஒரு கூட்டத்துல ஒரு கட்சியில இருந்து விலகிட்டாங்கன்னா அவங்க ஒரு தூய சக்தியாக மாறிடுவாங்க. அப்போ பாமக என்டிஏ கூட்டணியில இருந்து விலகி சௌமியா அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியோடு தாவேகா கூட்டணியில வந்துட்டா, இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் போனா போகட்டும், அவங்க கண்டிப்பா போகணும் அப்படின்ற முடிவுல தான் தாவேகா அரசு இருக்கிறாங்க. இந்த மேகதாது அணை பிரச்சனை, நீட் எதிர்ப்பு, இது எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தாவேகா கூட்டணியில ஒரு புதிய அரசியல் கணக்கை நிகழ்த்திருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு ராகுல் காந்தி மற்றும் விஜய் அவரோட சந்திப்பும் இன்னைக்கு தள்ளி போயிருக்கு. 2 கட்சிகளும் நேரடியாக அதிகாரப்பூர்வமாக ஒரு மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாலுமே, அவங்க என்னென்ன தனிப்பட்ட முறையில பேசி என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்றதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.